வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவரின் கொள்கையில் அரசாங்கம் இனவாதத்தை காக்கும் வீரசேகர. கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டம். பதவிக்காலம் முடிந்தவுடன் ஜனாதிபதி அனுரவை கைது செய்ய வேண்டும், சிஐடியில் முறைப்பாடு. நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த பாரிய முயற்சி, பிரதான நகரங்களில் ஒன்று கூடும் தேர்தல்களால் ஏற்பட போகும் ஆபத்து. டிட்பாவினால் சேதமடைந்த வீடுகளுக்கு 5 லட்சம் இழப்பீடு, உருவாகும் புதிய சிக்கல், நிவாரண பணிகளில் இருந்து விலகிய கிராம அலுவலர்கள். தமிழரசுக்குள் மூக்கை நுழைக்க வேண்டாம், அனுர தரப்பிற்கு சிவிகே சிவஞானம் கடும் எச்சரிக்கை. நீதிமன்றத்தில் நாமல் முன்னிலையாக போவதில்லை, பின்னணி என்ன? நாட்டை சூழும் பாரிய ஆபத்து, மக்களுக்கு அவசர அறிவிப்பு. 2 தொடருந்துகள் மோதி விபத்து, பலி எண்ணிக்கை 39 அதிகரிப்பு. திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம், வீதியில் ஓடி ஒளிந்த மக்கள். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் 2025 ஆண்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் முன்னேற்றம் மற்றும் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் செயல்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள புதிய திட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான கலந்துரையாடல் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இங்கு நாணயத்தாள் அற்ற பொருளாதார ஊக்குவிப்பு மகிழ்ச்சி திட்டங்கள் மற்றும் முன்னேற்றம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அரசு நிறுவனங்களை டிஜிட்டல் மேம்படுத்தல், பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல், கிளவுட் கட்டமைப்பு வசதிகள் மையத்தை நிறுவுதல், அதிவேக பிரெபோபென்ட் வசதிகளை வழங்குவதற்கான தேசிய திட்டம், சிங்கிள் விண்டோ வசதிகளை வழங்குதல், டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டம் மற்றும் போக்குவரத்து அபராத கட்டணம் செலுத்துதல் டிஜிட்டல் மயமாக்கம் திட்டம் உட்பட இலங்கையில் நாணயத்தாளற்ற பொருளாதார ஊக்குவிப்பு அரசாங்க திட்டமிட்டுள்ள செயல் திட்டங்களின் முன்னேற்றம் ஆகியவை குறித்தும் இங்கு விரிவாக காணப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகள் முறைசாரா துறைகளாகவே உள்ளன என்றும் அந்த நடவடிக்கைகளை முறையான ஆவணப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, எதிர்கால பொருளாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பதில் இது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இலங்கை சிஆர்டி நிறுவனம், தரவு பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் டிஜிட்டல் உள்ளிட்ட டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயல்திறன் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டன. திருகோணமலை நகரில் உள்ள சர்ச்சைக்குரிய புத்த சிலை 2004 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனிடம் சண்டையிட்டுத்தான் பாதுகாத்தோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி வந்தவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போதைய நிலையில் அரசாங்கத்தில் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கும் பிரபாகரனிடமிருந்து இந்த சிலையை பாதுகாப்பான போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய நிலைமையாகும். தேரவாத பௌத்த நாட்டின் இவ்வாறான ஒரு நிலை இருள் சூழ்ந்த காலகட்டமாகும். அதாவது புத்த சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்த பிக்கு 9 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டுள்ளது. மதஸ்தலத்திற்கான உறுதி இருக்கும் இந்த காணியில் உள்ள சிலை அமைப்பது சட்டவிரோதமானது என்றால் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஏனைய மதஸ்தலங்கள் மற்றும் கட்டடங்களும் அகற்றப்பட வேண்டும். மேலும் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்து கோயிலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. ஆனால் புத்த சிலையை அகற்ற பௌத்த தர்மத்திற்கு எதிராக அரசாங்கம் திட்டமிட்டு செய்யும் செயற்பாடாகவே நான் பார்க்கின்றேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
கல்வி அமைச்சின் பதவியில் இருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய விலகும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார இதனை ஊடகங்களிடம் தெரிவித்தார். நம்பிக்கையில்லா பிரேரணை கைவிடப்பட்டது, அது நிச்சயம் வரும். பிரதமர் கல்வி அமைச்சில் இருந்து விலகும் வரை எமது போராட்டம் தொடரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக பாடத்தொகுதிகளில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரிகள் மற்றும் எழுத்துப்பிழைகள் இருப்பதாகவும் இந்த செயற்பாடுகள் பொருத்தமற்றவை என்றும் தெரிவித்து பல்வேறு தரப்பினரும் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசூரியவை விலகுமாறும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் தொடக்கம் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளதாக காரணமாக வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கினர். அக்கரைப்பற்று ஆதர வைத்தியசாலையில் வைத்தியர் அத்தியஸ்தரை பதவி நீக்கம் செய்து பக்கச்சார்பற்ற விசாரணையினை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை தொடர்ச்சியாக போராட்டங்கள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்திய சேவைகள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஆரம்ப வைத்திய சேவை பிரிவு மற்றும் கிளினிக் சேவைகள் வைத்தியர்கள் வருகை தராத காரணத்தினால் தூர பிரதேசத்தில் இருந்து வந்தவர்கள் சிரமங்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிகளவு சேதமடைந்த வீடுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் செயல் திட்டத்திற்கிருந்து விலகி செயல்படுவதற்கு கிராம உத்தியோகஸ்தர்கள் தீர்மானித்துள்ளனர். இழப்பீடு வழங்கும் முறையில் நிலவும் குறைபாடுகள் காரணமாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாகவும் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகஸ்தர் சங்கம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்களினால் பகுதிகளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் செயல் திட்டம் பொதுவாக வெளியிடப்பட்ட பல்வேறு குறைபாடுகளில் காணப்படுகின்றது. இதற்கமைய குறித்த இழப்பீட்டை வழங்கும் போது கிராம உத்தியோகஸ்தர்களை நெருக்கடியான எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க சுட்டிக்காட்டினார். திருகோணமலை கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி புத்த சிலை ஒன்றை நிறுவ முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பலாங்குடி கசபத்த தேரர் உள்ளிட்ட 10 பேரை எதிர்வரும் 28ஆம் தேதி மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் நேற்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 4 பௌத்த பிக்குமாரும் பொதுமக்கள் 6 அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி அன்று முறையான அனுமதியின்றி கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்கு புத்தரை சிலை நிறுவப்பட்டது. இந்த நிலையில் கடற்கரை பாதுகாப்பு திணைக்களங்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறை சிலையை அகற்ற முயன்ற போது அங்கு பதற்றமான சூழல் பதிவாகியுள்ளது. தேரர்களும் பிரதேச மக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை அடுத்து சட்டவிரோத கட்டுமான மற்றும் அரசு அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற காரணிகளின் கீழ் அவர்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்ட விவகாரங்களில் தேசிய மக்கள் சக்தி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என அந்த கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்ச்சியான விடயங்களை கட்சி தானாகவே கையாளும் என்றும் இதில் அனுரகுமார தரப்பு குத்தி முறிய வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழரசு கட்சியை மலினப்படுத்த நிலைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் கனவு ஒருபோதும் பலிக்காது என தெரிவித்த அவர் அரசியல் லாபத்திற்காக தமது கட்சியை விமர்சிப்பதை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மை யாழ்ப்பாண விஜயம் மற்றும் அங்கு நடைபெற்ற நிகழ்வு குறித்தும் CVK சிவஞானம் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார்.
தேசிய கல்வி நிறுவனத்தின் பிரதிபலிப்பாளர் தர்ஷன் சமரவீர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். தரம் 6 பாடத்திட்டம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியிலேயே அவர் கட்டாய விடுமுறையை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தனக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் முன்னிலையாக முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 2017ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் மற்றும் மத்தள விமான நிலையம் ஆகியவற்றை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக தனிப்பட்ட போராட்டத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவில் நடைபெறவுள்ள நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்கான அழைப்பு கிடைத்துள்ளதாகவும் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்க முடியாது என நாமல் ராஜபக்ச தனது சட்டத்தரணிகளினூடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இதனை அடுத்து ஹம்பாந்தோட்டை பிரதான நீதிவான் YRP நெலம் தனிய சம்பந்தப்பட்ட மனுவை ஏற்றுள்ளார். நாட்டில் பல பாகங்களில் தற்போது நிலவி வரும் மந்தமான காலநிலை சாதாரண மூடுபனி அல்ல என்றும் அது காற்று மாசடைவினால் ஏற்பட்ட துகள் படிவங்கள் என்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தில் காற்று மாசடையும் துகள்கள் வழமையை விட அதிக அளவு திரண்டுள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வளிமண்டலத்தின் தரம் பாரியளவில் குறைவடைந்ததுடன் வீதிகளின் பார்வை திறனும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஸ்பெயினில் இடம்பெற்ற 2 அதிவேக தொடருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில் 5.7 மேக்னியூட் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மைய பூமிக்கு அருகே 171 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. சில நடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை தெரியவில்லை எனவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இளைஞர்களுக்கிடையே வெறுப்பையும் முரண்பாட்டையும் ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பதவிக்காலம் முடிவடைந்ததுடன் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு இதில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடருமாறு கோரி பேவதுடுஹெல உரிமைய கட்சிகளின் நேற்று கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேவதுடுஹெல உரிமையவின் இளைஞர் செயலாளர் குமார ராஜரத்ன அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டில் அன்று 2026/1/16 அன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தரப்பிலும் பின்வரும் கருத்தை வெளியிட்டார். ஜனாதிபதி இந்த அறிக்கையானது நாட்டின் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. இக்கூற்றூடாக வடக்கிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த மதங்களுக்கிடையே வழிபட செல்லும் இந்நாட்டின் பௌத்த மக்கள் தொடர்பில் வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் தவறான விபத்தை ஏற்படுத்தவும் அதன் மூலம் வடக்கிற்கு வரும் பௌத்த மக்கள் மீது கடுமையான வெறுப்பை தூண்டவும் ஜனாதிபதி திட்டமிட்டு செயல்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.